2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் விருப்பமனு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். இன்று சசிகலாவினுடைய அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் தங்களது விருப்ப மனுவை பெறுவதற்கான கால அவகாசம் இன்றிலிருந்து வரும் 22ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையிலும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சசிகலா கடந்த 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாள் அன்று அவர் கட்சியை தொடங்கியிருந்தார். அதற்கான பெயர் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இன்றைய தினத்திலிருந்து இந்த விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. மொத்தம் 27 கேள்விகள் அந்த விருப்ப மனுவில் கேள்விகளாக கேட்கப்படுகிறது. அவரது ஆதரவாளர்கள் அந்த விருப்ப மனுவை அவர் பெயரிலும் தாங்கள் போட்டியிடக்கூடிய விருப்பக்கூடிய தொகுதிகளிலும் பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பூர்த்தி செய்யப்பட்ட இந்த விண்ணப்பங்கள் 22ஆம் தேதிக்குள் கொடுக்கப்பட்டு அதன் பின்னராக இந்த வேட்பாளர்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பதை ஆய்வு செய்து சசிகலா அதற்கு பின்னராக வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறார். இதற்காக போயஸ் கார்டனில் அவரது இல்லத்தில் இதற்கான ஏற்பாடுகள் அந்த விநியோகம் ஆகியவை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.